அதிமுக கரை சேரும் கப்பல் மூழ்கும் கப்பல் இல்லை. 2026 அதிமுக ஆட்சி உறுதி. 2ஆம் தேதி தேனி அருகே மதுராபுரி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தேனி அருகே மதுராபுரி திடலில் நடந்தது. அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமர், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜக்கையன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசுகையில், தேனி மாவட்டம் எம்ஜிஆர், ஜெயலலிதா என இரு பெரும் தெய்வங்களை முதலமைச்சராக்கிய மண் என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் தேனி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு வேளாண் ஆராய்ச்சி கல்லூரி, 18ஆம் கால்வாய், 52ஆம் கால்வாய், பிடிஆர் தந்தை பெரியார் உள்ளிட்ட நீராதார திட்டங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்டவைகள் தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த திட்டங்களாகும். முல்லை பெரியாறு அணை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தியது, முல்லை பெரியாறு அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கிற்கு மணிமண்டபம் கட்டியது என பல்வேறு திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஒரு திட்டமும் தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படவில்லை, தமிழகத்திற்கே கொண்டு வரப்படவில்லை. வாரிசு அரசியல் நடத்தவே அவர்களுக்கு நேரம் உள்ளது. மக்கள் பிரச்சனை ஏராளமானது உள்ளபோது கார் பந்தயம் தமிழ்நாட்டிற்கு தேவையா? திமுக வாக்குறுதி அளித்த எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த திருமண உதவி திட்டம், அம்மா 2 சக்கர வாகன திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்தியதை சாதனையாக எண்ணுகின்றனர். கடந்த 73 ஆண்டுகளில் பெற்ற கடனை திமுக அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் பெற்றது பெரும் சாதனை. நீட் தேர்வு ரத்து என்பது கடநாடகம். போதை, கஞ்சா, மது காரணங்களால் இளைஞர்கள், மாணவர்கள் வழிமாறி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பள்ளிக்கு பெண் குழந்தைகளை ஆசிரியரிடம் அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை, விலைவாசி உயர்வு. எனவே வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு பேசினார். மேலும் இந்த கட்சியிலிருந்து யாரையும் நாங்கள் வெளியே அனுப்பவில்லை போனார். கட்சியை விட்டு வெளியேறுவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி நிற்கின்றனர்? கட்சியை நம்பியிருக்கும் அடிமட்ட தொண்டன் முதல் உயர்மட்ட குழு வரை எப்படி உள்ளனர்? துரோகம் செய்தவர் எங்கே உள்ளார்? இந்த கட்சி கரை சேரும் கப்பல் மூழ்கும் கப்பல் இல்லை. 2026 அதிமுக ஆட்சி உறுதி. கட்சியை யாரும் தான் வீழ்த்த முடியாது. களை எடுத்தால்தான் பயிர் செலுத்தோங்கும். அடுத்த ஆட்சி அதிமுக என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று பேசினார்.